ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு நம்ம 200 லிட்டர் பேரல்லேருந்து செடிக்கு சொட்டு நீர் பாசனத்தில் எப்படி தண்ணி பாய்க்கலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து 200 லிட்டர் பேரலில் 4 சொட்டு நீர் லைன் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 2 லைனை திறந்து விட்றோம். இது வந்து பெரிய மல்லிகை செடிக்கு விடுறதுக்கு. தண்ணியோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா தெரியும். அதேமாதிரி இந்த 2 லைனில் ஒரு லைனுக்கு 7 செடி, ஒரு செடிக்கு 2 மைக்ரோ டியூப் போட்டிருக்கோம். இது வந்து தண்ணி திறந்து விட்டு 3 நிமிஷத்துக்கு பிறகு, அண்ட் இது வந்து தண்ணி திறந்து விட்டு 10 நிமிஷத்துக்கு பிறகு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரம்மில் வந்து கிட்டத்தட்ட கால்வாசி ட்ரம் பக்கமாக காலியாகிருக்கு. இதோட ஈரத்தோட பரவல்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவு அந்த சொட்டு நீர் ரோஸ் கிடக்கிறதுலேருந்து வட்டமாக நனைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அரை சான் சுற்றுற அளவுக்கு நனைஞ்சிருக்கு. நமக்கு இதுவே போதுமானது. நெக்ஸ்ட்டு இதுக்கு பிறகு சிறிய செடிகளுக்கு நம்ம வந்து தண்ணி திறக்கிறோம். இதில் வந்து சிறிய செடிகளில் ஊடு பயிராக கத்திரி பயிரும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து 13 நிமிடத்துக்கு பிறகு தண்ணி தந்துவிட்டு தோராயமாக 50 லிட்டர் தண்ணீர்கிட்ட வெளியேறியிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சிறிய மல்லிகை செடி. இதுக்கு வந்து தண்ணி எவ்வளோ அளவு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நம்ம தண்ணி திறந்து விட்டு 2 நிமிஷம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளேயே ஒரு சிறிய அளவு வட்டத்துக்கு நனைஞ்சிருக்கு. ஆல்ரெடி ஈரமாக இருக்கிறதுனால சுலபமாகவே ஈரம் வந்து பரவுது. அண்டு இப்போ வந்து தண்ணி திறந்து விட்டு 1/4 மணி நேரம் ஆகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈரம் வந்து எவ்வளோ தூரம் வட்டம் அணைஞ்சிருக்குன்னு.